உங்ககிட்ட ஒரு நாள் ஒரு பவர் கிடைக்குது, ஒரு அதிகாரம், அது கிடைச்சதுன்னா இந்த சொசைட்டில இந்த விஷயத்தெல்லாம் மாத்துவேன், இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? விமென் எம்பவர்மெண்ட். ஸோ என்னது ஓட்டு ரைட்டு அது அப்போ அந்த டைமில் வந்து எல்லாருமே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்மளுக்கு எஜுகேஷன் கிடைக்குது. ஆனால் ஸ்டில் நிறைய பிளேசஸில் இந்த சைல்ட் மேரேஜஸ் அண்ட் எஜுகேஷன் எதுவுமே விமெனுக்கு வந்து இதாக இருக்க மாட்டேங்குது. அண்ட் மென் டாமினன்ஸ் வந்து ஸ்டில் வந்து யாரோட மைண்ட் செட்லேருந்து போகல. ஊழல் இதை தான் முதல்ல ஒழிக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எதுக்கேற்றாலும் லஞ்சம், எதுக்கேற்றாலும் ஊழல், எதில் இருந்தாலும் கமிஷனு. அதுக்காக முதல்ல நம்மளும் மாறணும், கவர்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். இப்போ மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்கி நிற்கிறது, லைக் இந்த இடத்துக்குள்ள கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கி நிற்குது. ஸோ அதனால எனக்கு அந்த பவர் கிடச்சுன்னா எங்கெல்லாம் டேமேஜ் ரோடு இருக்கோ அதெல்லாம் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி நம்ம கண்ட்ரி இன்னும் டெவலப்டாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். விமென்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஒரு 10 நியூஸ் நடுவில் விமென்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நான் வந்து ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டிக்கு வந்தேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னால் முடிஞ்சதுக்கு நான் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறது, ரோடு நல்லா இருந்தால் ஆக்சிடெண்ட் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம போகிற வழி சிக்னலு இல்லை போலீஸு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக இருந்துட்டு நம்ம மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம். ஹாய், ஹலோ. ஹாய், உங்க பேரு? என் பேர் ரக்ஷனா. ரக்ஷனா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு நாள் ஒரு பவர் கிடைக்குது, ஒரு அதிகாரம், அது கிடைச்சதுன்னா இந்த சொசைட்டில இந்த விஷயத்தெல்லாம் மாத்துவேன், இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? விமென் எம்பவர்மெண்ட். ஸோ என்னது ஓட்டு ரைட்டு அது அப்போ அந்த டைமில் வந்து எல்லாருமே ஃபைட் பண்ணாங்க. ஆனால் இப்போது நம்மளுக்கு எஜுகேஷன் கிடைக்குது. ஆனால் ஸ்டில் நிறைய பிளேசஸில் இந்த சைல்ட் மேரேஜஸ் அண்ட் எஜுகேஷன் எதுவுமே விமெனுக்கு வந்து இதாக இருக்க மாட்டேங்குது. அண்ட் மென் டாமினன்ஸ் வந்து ஸ்டில் வந்து யாரோட மைண்ட் செட்லேருந்து போகல. ஸோ இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாற்றணும்னா அதுக்காக என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி சட்டமா என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? என்ன மாதிரினா பேசிக்காக இது நான் எதுவும் மாற்ற முடியாது. பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதை. அதுதான் அது அது வந்து அது ஒன்று தான். ஸோ அதை மாற்றுற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்றீங்க. ஆமாம், கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ. உங்களோட பேரு? சுபிக்ஷா. உங்க பேரு? ஜனனி. சுபிக்ஷா அண்ட் ஜனனி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றேன்? சுபிக்ஷா. சுபிக்ஷா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். அதாவது உங்ககிட்ட ஒரு பவர் கிடைக்குது, ஒரு அதிகாரம், இது கிடைச்சதுன்னா நான் இந்த சொசைட்டில இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன், இது மாறினா நல்லா இருக்கும், நான் கிடைச்சதெல்லாம் மாத்திடுவோம்ப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் எது? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் எந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ துபாயை எடுத்துக்கலாமே, அது வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் மெயின்டெனாக இருக்கும். பட் நம்ம கண்ட்ரில அந்த மாதிரி இல்லை. ரோட்லாம் வந்து நான் இப்போ மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்கி நிற்கிறது, லைக் இந்த இடத்துக்குள்ள கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கி நிற்குது. ஸோ அதனால எனக்கு அந்த பவர் கிடச்சுன்னா எங்கெல்லாம் டேமேஜ் ரோடு இருக்கோ அதெல்லாம் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி நம்ம கண்ட்ரி இன்னும் டெவலப்டாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதனால என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது? யாருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கு? நம்ம இப்போ பேசிக்காக இருக்கப்போ இந்த மாதிரி ஃப்ளட் டைமில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கூட நிறையா அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால அதெல்லாம் கூட ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால ஐ சேஞ்ச் தட். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி பவர் கிடைக்கணும், நீங்க நினைச்ச விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். வாழ்த்துக்கள். அடுத்தது ஜனனி, உங்ககிட்ட கேட்கலாமா? ஜனனி, சேம் கொஸ்டின், அதே தான் உங்ககிட்ட ஒரு பவர் கிடைக்குது, அதாவது ஒரு அதிகாரம், அது கிடைச்சதுன்னா நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாத்துவேன், நான் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலாக விமென்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஒரு 10 நியூஸ் நடுவில் விமென்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. நான் வந்து ஒரு சுப்பீரியர் பவர்லையோ எனக்கு ஒரு அத்தாரிட்டி கிடச்சிதுன்னா நான் வந்து இப்போது ரூல்ஸ் எங்கே பயங்கரமாக இருக்கும் அந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது குறைஞ்சிரும். நம்ம கண்ட்ரியில் ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லாததுனால தானே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. நான் வந்து ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டிக்கு வந்தேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னால் முடிஞ்சதுக்கு நான் பண்ணுறேன். கண்டிப்பா உங்களுடைய நோக்கமும் நிறைவேற வாழ்த்துக்கள். ஓகே, 2 பேர்த்துக்கும் கங்க்ராட்ஸ். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? லோகேஸ்வரன். லோகேஸ்வரன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். அதாவது உங்க கையில ஒரு பவர் கிடைக்குது, ஒரு அதிகாரம், அது கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிற இந்த சொசைட்டில, அதாவது சமூகத்துல, அப்படிங்கிறது என்ன விஷயம்? ஊழல் இதை தான் முதல்ல ஒழிக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எதுக்கேற்றாலும் லஞ்சம், எதுக்கேற்றாலும் ஊழல்,
எதில் இருந்தாலும் கமிஷனு. அதுக்காக முதல்ல நம்மளும் மாறணும், கவர்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அவசரப்படுறதுனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு சீக்கிரமாக கிடைக்காம இப்போ இருக்கும், சீக்கிரமாக கிடைக்காமலும் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஊழல் இல்லாமல் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுதான் என்னோட பவராக நான் யூஸ் பண்ணுவேன் நான். அதாவது எந்த மாதிரி சட்டம், அதாவது நான் வந்துட்டேன்னா இந்த மாதிரி பண்ணி இந்த ஊழலையே ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒரு ஐடியா என்ன? முதல்ல ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதில் யாரெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஊழல் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முறைப்படுத்தி லிஸ்ட் எடுப்பீங்க. ஆமாம், லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரூல்ஸு ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. கண்டிப்பா உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றிங்க. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. உங்க பேரு? மணிகண்டன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கண்ணே. அதாவது உங்க கையில ஒரு பவர் கிடைக்குது, ஒரு அதிகாரம். அது கிடைச்சதுன்னா இந்த சொசைட்டில இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாத்திடுவேன், இது மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் ரோடோ இல்லை இந்த குப்பை தொட்டியோ இல்லை மற்றதோ எதுவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறது தான். எனக்கு அந்த பவர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த ஊரையும் இல்லை மற்றபடி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரி ப்ராப்பராக எது இருக்கோ இது எல்லாத்தையும் சரி பண்ண யோசிப்பேன். அது நல்லா இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்போம். அதை பற்றி வேறு எந்த குறையும் கிடையாது. இது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க, இது இருந்ததுன்னா இது மாத்திடுவேன், நான் எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அந்த பவர் இருந்ததுன்னா உடனடியாக மாத்திடுவேன் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? அந்த பவர் இருந்து மாற்றுற மாதிரி இருந்தால் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறது, இப்போ ரோடு நல்லா இருந்தால் ஆக்சிடெண்ட் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம போகிற வழி சிக்னலு இல்லை போலீஸு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக இருந்துட்டு நம்ம மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது போக்குவரத்து சாலை விதிமுறைகள் வந்து வரமுறையான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி வரமுறையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துவேன்னு சொல்றீங்க, சரியா? கண்டிப்பாக. உங்கள் நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள்.